சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் இந்த 7 நாட்களும் 12 ராசினருக்கு எத்தகைய பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள். இந்த நாம் முழுக்க முழுக்க பேசுறது என்னன்னா, இந்த நமக்கு முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற விதியின்படி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள், இதை மையமாக வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மிக மகிழ்ச்சியான நாளாக மேஷ ராசினரான உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், வெளியூர் பயணம் ஆதாயம் தரும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கையில் பணப்புழக்கம் இருக்கும், விரும்பிய பொருட்களை வாங்க முடியும், குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும், பேச்சிலும் நிதானம் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியங்களில் வெற்றி என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். முயற்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த முயற்சி வெற்றியாகும். முயற்சி இல்லாதவர்களுக்கு வெற்றி கிடையாது. அந்த முயற்சி தொழில் சார்ந்திருக்கலாம், ஆதாயம் சார்ந்திருக்கலாம், ஒரு வேலை சார்ந்திருக்கலாம். எந்த முயற்சி நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். சனிக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசி ஆகணும். 6 கிரகங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கின்ற போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி. அதனால தான் உங்களுக்குள்ள வேகம் விவேகம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாத சஞ்சார நிலையின்படி சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய். பொதுவாக இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு கிரகமும் எப்படின்னா சஞ்சார நிலைக்கு ஏற்ற பலன்களை கொடுத்தாகணும். எப்படிங்க? எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு பகையான கிரகமாக இருந்தாலும் சரி, எங்கே சஞ்சரிக்கிறார்களோ கோச்சாரத்தின்படி அந்த நேரக்கு அந்த இடத்திற்குரிய பலன்களை கொடுக்கணும். இப்போ 11ஆம் இடம் செவ்வாயும் பலன் கொடுக்கணும், சூரியனும் பலன் கொடுக்கணும், ராகுவும் பலன் கொடுக்கணும், சனியும் பலன் கொடுக்கணும், எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும். இல்லை, சனி செவ்வாய் சேர்க்கைன்னு ஒன்று பாருங்க. இவரும் மந்தக்காரங்க, இவர் வேகக்காரங்க. எடுத்த கவுத்தில் செவ்வாய் போயிட்டே இருப்பார், சனி இழுத்து பிடிச்சிருப்பார். அப்போது ஒரு ஆதாயமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தை போல ஒரு ஆதாயமான வாரம் எப்பொழுதுமே வராது. இதற்கு பிறகு நீண்ட காலமாகும். ஏன்னா 6 கிரகம் ஒரே ராசிக்குள் சஞ்சரிப்பது என்பது மிக அதிசயமான அபூர்வமான ஒரு நேரம். இதற்கு முன்னதாக கொரோனா காலத்தில் தனுசு ராசிக்குள் 5 கிரகங்கள் சஞ்சரித்த நிலையினை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ கும்ப ராசிக்குள்ள ஒரே நேரத்தில் 6 கிரகங்கள். புரியுதுங்களா? அது உங்களுக்கு இந்த கும்பராசி என்பது மேஷ ராசினருக்கு லாபஸ்தானம். அப்போ லாபம் என்பது எல்லாவற்றிலும் இருக்கும். மேஷ ராசினர் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், தொழில் விருத்தியாகும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், பட்டம் பதவி என்பது கிடைக்கும். சரிங்களா? இந்த நிலைகளுக்கு மேலாக இன்னொரு பக்கம் பார்க்கணும் இல்லைங்களா, இந்த 6 கிரகமும் 7ஆம் பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பாங்க. சூரியனும் அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பார். அதே நேரத்தில் ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல. அப்போ பிள்ளைகளால் கொஞ்சம் சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மனசில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். சில பேருக்கு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு 5ஆம் இடம் இல்லையா? அப்போது எல்லா விதமான நிலைகளையும் காணக்கூடிய காலகட்டம் இந்த நேரம். உங்களுக்கு குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். இந்த நேரம் நிதானமாக செயல்படுங்க. என்னென்னா யோகமான காலம்தான். யோகமான காலம் வருகின்ற போது தான் நிதானமாக செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும், புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். கிரகங்கள் சாதகமாக இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. 10ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களை படாத பாடுபடுத்திட்டாரு. வேலையில் நிம்மதி இல்லை, சரியான மரியாதை கிடையாது, புரியுங்களா? உழைப்பிற்கேற்ற உயர்வு கிடையாது, ஊதியம் கிடையாது. இந்த நிலையெல்லாம் இருந்தது. இருந்தாலும் கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்த காரணத்தினால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய நிலையினை எல்லாம் அந்த 10ஆம் இடத்து ராகுவும் 10ஆம் இடத்து சனியும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரத்தை முதல்ல பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 22ஆம் தேதி, 23ஆம் தேதி செலவுகள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. திடீர்னு பார்த்தா சுகவீனமாகலாம், உடம்பு கொஞ்சம் பாதகமாகலாம். இல்லை செலவு ஏற்படலையா, திடீர் வெளியூர் பயணம் ஏற்படலாம், திடீர் பயணம், அலைச்சல், இல்லை உழைப்பு அதிகரிக்கலாம், புரியுங்களா? இந்த உழைப்பு அதிகரிக்கலாம். இந்த நிலையெல்லாம் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நெருக்கடிகள் நீங்கி நன்மைகள் உண்டாகி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கையில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி ஆத்மகாரகனான சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற போது 4ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. எல்லாவற்றுக்கும் மேலாக 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கு இந்த நேரம் சரியான நேரமாக இருக்கும். அனுமதிகள் கிடைக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்கணும், அதுக்கு கவர்மெண்ட்டுடைய அனுமதி வேணும். இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், அதற்கு அனுமதி வேணும். எல்லாவற்றுக்கும் அனுமதி வேணும் இல்லைங்களா? அந்த அனுமதிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். அதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு இந்த வாரம் ஆதரவாக இருக்கிறார். அடுத்து வழக்கம் போல சனி பகவான் 10ஆம் இடத்துல, ராகு 10ஆம் இடத்துல, சுக்கிரன் 10ஆம் இடத்துல, புதன் 10ஆம் இடத்துல, செவ்வாய் 10ஆம் இடத்துல. இப்போ விரையாதிபதி செவ்வாய், அவர் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில். இந்த 10ஆம் இடம் என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய ஜீவனஸ்தானம், நீங்கள் வேலை பார்க்குறீங்கல்ல அந்த வேலைக்குரிய இடம், தொழில் செய்கிறீங்கள்ல அதற்குரிய இடம். இப்போது இந்த 6 கிரகங்களும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கின்ற போது, நாம் வேலை பார்த்து வருகின்ற போது அங்கே நெருக்கடிகள் ஏதாகிலும் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கவனம் சிதறும், நிறைய வேலை பொறுப்பு வரும், இதை செய்கிறதா அதை செய்யறதான்னு தெரியாது. நெருக்கடிகளுக்கு மேலே நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தொழிலாளர் வச்சுக்கலாம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நெருக்கடி வரலாம், எதிர்பார்ப்பு பின்னடைவாகலாம், நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழிலில் மட்டும் அது புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். பயம் வேண்டாம். 4ஆம் இடத்துல கேது, உங்களுடைய உடல்நிலையில் எப்பயுமே கவனமாக இருங்க. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருங்க. ஏன் 4ஆம் இடம் மாதஸ்தானம், உங்களுக்கு சுகஸ்தானம். அப்போ உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருங்க. அது ரொம்ப அவசியமானது. இந்த நேரத்தில் நிதானமாக செயல்படுங்கள், அதுதான் நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன? பொதுவாக பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது ஒரு யோகமான காலகட்டம் உங்களுக்கு. அந்த யோகமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றையும் இப்போ வாங்க முடியும், வாங்க நினைத்ததெல்லாம் வாங்க முடியும், செல்வாக்கு அடைய முடியும், பேரு புகழோடு இருக்க முடியும். இது எல்லாமே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். எல்லா காலமும் இப்படியே எல்லோருக்கும் இருந்து விடாது. அப்போ ஏன் இந்த குறிப்பு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். சொத்து சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை, சேமிப்பு எல்லாவற்றையும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு, கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க, அப்போ நல்லது நடந்துட்டு இருக்கு. அதே கிரகம் நாளைக்கு வேற இடத்துக்கு போகும்போது நமக்கு எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். தெளிவாக சொல்லணும்னா, ஒரு இடத்த வாங்க முடியும்,
ஒரு வாகனம் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும். புரியுதுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலே உங்களிடம் இருக்கின்ற பொருளை மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய அளவிற்கு, உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் கையில் ஒரு பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போதே தர்மம் செய்வது. அப்போ இலகுன மனசோட அவங்க கஷ்டப்படுறாங்களா, இதை கொடுத்து உதவு. அப்போ அந்த உதவி செய்யக்கூடிய மனசு நமக்கு வருதுன்னா கையில் நம்மகிட்ட பணம் இருக்கும், சேமிப்பு இருக்கும், அப்போ செல்வாக்கு இருக்கும். இந்த நேரம் நமக்கு சாதகமான நேரம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துல, புதன் 9ஆம் இடத்துல, செவ்வாய் 9ஆம் இடத்துல, லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறி ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அங்கே போய் உங்களுக்கு சின்ன சங்கடம் வரலாம். இல்லை ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைப்பீங்க, அந்த ஆள் உங்களை ஏமாற்றலாம். அப்போ இது போன்ற நிலைகள் இருக்கின்ற போது எதுவாக இருந்தாலும் எவரையும் நம்பாமல் எல்லாவற்றையும் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது என்பது நன்மையாக இருக்கும். கொடுப்பதை நீங்களே கொடுங்க, வாங்குறதை நீங்களே வாங்குங்க. அப்படிங்களா? இந்த இடைத்தட்டு என்பது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அப்போ இந்த காலகட்டத்தை சரியாக சமாளிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பயம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக லாபம் உண்டு. கேது பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். பொதுவாக நல்ல நேரங்க, இதை விட சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. சரி, இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும்? உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி சந்திரன், அவர் தான் மனக்காரகன். இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு இடத்தில் சஞ்சரித்து ஒரு பலன்களை கொடுப்பது போல இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா 2.25 நாட்கள் ஒரு வீட்டில் சஞ்சரிக்கின்ற போது அந்த பலன்களை இவர் கொடுத்துடுவார். அப்போ எதற்காக எந்த மனிதருக்கும் வாழ்வதற்கு வழி கிடைத்திருக்கிறதுனா சந்திரன் தான் காரணம். அவர் தொடர்ந்து 2.25 நாள் 2.25 நாள் 2.25 நாள் வருகின்ற போது ஒரு 2.25 நாளில் உங்களுடைய இந்த மாதத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான வசதி வாய்ப்புகள் கிடைச்சிடும். சரி, இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பண வரவு இருக்கு. ஞாயிறு, திங்கள் பண வரவு இருக்கு. வியாபாரத்தில், தொழிலில் ஆதாயம் கூடுதலாக இருக்கும், சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். சரிங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்கள். சந்திரனுடைய சஞ்சாரம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. இல்லை என்றால் வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சந்திரன், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கடன்களை கொடுக்க முடியும், எதிர்பார்த்த பணம் வரும். பொதுவாக இந்த நேரம், இந்த வாரம் மிதுன ராசினரான உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் இந்த வாரம், உங்களுக்காகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. என்ன காரணம்னா, ஒரே காலகட்டத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ராசிக்குள் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பது என்பது இந்த வாரத்தில் எப்படிங்க? 6 கிரகங்கள். முதல்ல நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிற அவசரம் பார்த்துட்டு இருக்க. நான் கடகராசினருக்கு அஷ்டம சனி, அஷ்டம ராகு, 8ஆம் இடத்துல சனி ராகு. இப்போ இந்த மாத நிலவரத்தின்படி சூரிய பகவானும் ஒரு தனாதிபதி, குடும்பாதிபதி, அவரும் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. சூரியன், சனி, ராகு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல, புதன் 8ஆம் இடத்துல, செவ்வாய் 8ஆம் இடத்துல. உங்களுக்கு பாக்கியாதிபதி, ஜீவனாதிபதி இருக்கார் பாருங்க செவ்வாய், அவர் 8ஆம் இடத்துல மறையிறார். இது மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். அப்போது இந்த 8ஆம் இடத்துல போய் 6 கிரகங்கள் சேர்ந்து சந்திருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய போராட்ட காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எப்போ நம்ம ஏன் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம், கால நிலவரத்தை ஏன் தெரிஞ்சுக்கிறோம், இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பலனை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கடகராசினருக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் கிடையாது. நான் வேறு வார்த்தைகளை சொல்ல இல்லை, புரியுதுங்களா? இந்த நேரம் சாதகமான நேரம் இல்லை. மிக மிக நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணங்கள் வேண்டாம், புரியுதுங்களா? வேறு ஆசைகள் எதுவும் வேண்டாம். உடல்நிலையில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக கூடுதல் கவனத்தோடு இருப்பது என்பது நன்மையை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள்,
அப்போ இதுவரையிலும் இப்படி ஒரு கூட்டு சேர்க்கை என்பது நீடித்தது கிடையாது. இந்த சேர்க்கை என்பது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு சனி பயிற்சி யோக சனி வருகின்ற காலகட்டம் வரை இந்த சேர்க்கை இருக்க போது. ரொம்ப நிதானமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரு மௌனமாக இருப்பது என்பது மிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? அவருடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கா? ஏன்னா நான் என்னுடைய பழக்கத்தில் 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி, சந்திரனுடைய சஞ்சாரத்தை பாருங்கள். அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த பட்டு கொண்டிருக்கின்ற செடிகளுக்கு போய் தண்ணி ஊற்றுன மாதிரி. அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப மிக மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செய்து வரும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிலை இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரத்தினால். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருமானம் அதிகரிக்கும், நிம்மதி இருக்கும். வாரத்தின் தொடக்க 4 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 4 நாட்களும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம், அலைச்சல் ஏற்படலாம், வீண் செலவுகள் ஏற்படலாம், கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் என்பதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் மனம் தெளிவாகும். பொதுவாக இந்த வாரம் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், நிதானமாக கவனமாக பொறுமையாக இருங்கள். ஒரு மௌன சாமியார் மாதிரி இருங்க, அது உங்களுக்கு மேலும் பாதுகாக்கும். ஒரு பாதகமான நேரம் வருகின்ற போது அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஒரு புதிய முதலீடு கூட வேண்டாம். மீதி எல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்குது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், ஒரு தனி பதிவு ஒன்று போட்டிருக்கு. அந்த பதிவையும் அவசியம் பாருங்கள். என்னென்னா, இந்த கிரகங்கள் சஞ்சார நிலை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதை வைத்து தான் நம்ம பலன் கிடைச்சிட்ருக்கு. அப்போது இந்த நேரத்தில் இந்த வார பலனுக்கு பாருங்கள். 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த 6 கிரகங்களும் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அந்த 6 கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். இப்போ ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை ஒரு வாகனத்தை ஓட்ட சொன்னால் ஓட்ட முடியும். 6 வாகனத்தையும் நீ தான் ஓட்டியே ஆகணும், இது பூரா இயக்கியே ஆகணும், இந்த வழியில் போ, இந்த வழியில் போ, இந்த வழியில் போ, இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு சொல்லி நெருக்கடி வருது பாருங்க. அந்த நெருக்கடிக்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. கூடுதலாக ஜென்ம ராசிக்குள்ள கேது வேற இருக்கார். பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. என்ன ஒரு தகவல்னா, எது இருக்கிறதோ அதை சொல்லிடணும். இந்த நேரம் சாதகமாக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு வச்சுங்களேன், நீங்கள் நினைக்கிற வேலையை நடத்தி போயிட்டே இருப்பீங்க. இந்த நேரம் பாதகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுவீங்க. இதற்காகத்தான் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கின்றதுக்காகத்தான். ஏன்னா நமக்கு உயிர் இருந்து விட்டால், வாழ்க்கை இருந்து விட்டால் எதிர்காலத்தை நம்மளால் தீர்மானிச்சிக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு வாரம் நமக்கு சங்கடமான காலகட்டம் என்ற நிலையில் இந்த நேரத்தில் அப்படியே தள்ளிக்கிட்டு போகணும்னு வச்சுங்களேன், பெரிய பாதிப்பு எதுவும் நமக்கு வராது. நிதானமாக செயல்பட்டு வச்சுங்களேன், எந்த பாதிப்பும் வராது. புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணங்கள் வேண்டாம். எல்லாவற்றிலும் அமைதி காப்பது என்பது கொஞ்சம் நமக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டு ராசியை பார்க்குறார். ஆயுள்காரர்கள் சனி பகவான் உட்காந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், புரியுதுங்களா? கூட்டு தொழிலுக்குரிய இடம். அப்போ மனைவிக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போகலாம், இல்லை கணவனுக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போகலாம், இல்லை நமக்கே சிம்ம ராசினரான உங்களுக்கே சனி பார்வை இருக்குது, செவ்வாயுடைய பார்வை இருக்குது, திடீர் ஒரு நோய் நொடி ஏற்பட்டு உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கலாம். நல்லா தானே இருந்தோம், நாம ஏன் இப்படி ஆச்சுன்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை கூட அடிக்கடி வரும். ஏன்னா இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் பேசுவது சரியா தவறா நீங்கள் அடுத்த வாரம் சொல்லுங்கள். இந்த காலகட்டம், இந்த நேரம் நமக்கு எதிர்மறையான நேரமாக இருக்குது. 6 கிரகத்தை வச்சு தான் பேசிட்டு இருப்போம் நம்ம எப்பயுமே.
இவர் இங்கே இருக்காரு, சூரியன் இப்படி இருக்காரு, சந்திரன் இங்கே இருக்காரு, செவ்வாய் இங்கே இருக்காரு, இவர் பாதுகாப்பார். ஆனால் 6 பேரும் போய் ஒட்டுமொத்த ஒரு இடத்துல உட்கார்றாங்க. சரிங்களா? சரி, எப்போ என்ன பாதுகாப்பு, எப்படி வாழ முடியும்? அதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சாய்ஸ் பார்த்தா சந்திரன் மட்டும்தான். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். என்னதான் போராட்டம் வரட்டுங்க, நெருக்கடி வரட்டுங்க, பிரச்சனை வரட்டுங்க, சங்கடம் வரட்டுங்க, வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார். பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வாங்க. 9ஆம் இடத்துல சந்திரன், புரியுதுங்களா? தெய்வத்தை போய் வேண்டிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை உங்களுடைய வேலையில் நல்லபடியாக நடக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தொழிலில் விருத்தி ஆகும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆதாயம் கூடும். இந்த 6 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற 6 கிரகங்களும் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது 6 நாட்கள் சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். கடைசி சனிக்கிழமை மட்டும் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜென்மராசிக்குள்ள கேது மோத சொல்லிட்டேன். எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம் அவசியம். இந்த வாரம் செய்ய முடியாத வேலைகளை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். அதனால எந்த புதிய முயற்சி இப்போ வேண்டாம். அவசரப்பட்டு எந்த வேலையில் இறங்க வேண்டாம். இதை நீங்கள் அனுபவித்து உணர முடியும். இருந்தாலும் முன்னதாக சொல்லிடுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, நல்ல நேரம் வந்தாலும் அப்படியே சூப்பராக வருது, கொஞ்சம் எதிர்மறையான நேரம் வந்தாலும் அப்படி தான் வருது. ஆனால் இப்படி ஒரு நேரம் எப்பயும் வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. என்னங்க, இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பது யோகம். 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது யோகம். இப்படி யோகம் 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 சொல்லிகிட்டே போகலாங்க. 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது யோகம். 6ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், இப்படி 6 கிரகங்கள் 6ஆம் இடத்தில். ஒரே ஒரு சொல்லிட்டா இந்த வாரம் நீங்கள் சூப்பருங்க. எப்படிங்க? எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்காது, போராட்டங்கள் உங்களை விட்டு விலகும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும், உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த அளவிற்கு உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து, பராக்கிரமம் என்பதெல்லாம் உயரக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். இது மிகப்பெரிய யோக காலம்னே சொல்லலாம். அந்த காலத்தில் இதுக்கு மேலே ஒரு சின்ன புள்ளி ஒன்று இருக்குது. இவர் சூரியன் கொடுக்கறதை கொடுப்பாரு, சனி கொடுப்பதை கொடுப்பாரு, ராகு கொடுப்பதை கொடுப்பாரு, சுக்கிரன் கொடுப்பதை கொடுப்பாரு, புதன் கொடுப்பதை கொடுப்பாரு, செவ்வாய் கொடுப்பதை கொடுப்பாரு. ஆச்சுங்களா? சந்திரன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் 2.25 நாளில் ஒரு மனுஷன் தலையெழுத்தை அப்படியே மாற்றிடுவார். அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு. புரியுங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. மனக்காரகன் சந்திரன், அவர் உங்களுக்கு லாபாதிபதி. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். அப்போ சந்திராஷ்டமம் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் கன்னிராசினரான உங்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ 22, 23 மிக எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். என்னதான் யோகங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய வேலையை அவர் செய்வார். அடுத்து இப்போ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பாக்கியஸ்தானத்தில் கொஞ்சம் நல்ல நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்குது. சனிக்கிழமை மிக யோகமாகவே இருக்கும். பொதுவாக மற்ற ராசியினரை விட கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் அமோகமாக இருக்கிறது, யோகமாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. நீங்கள் நினைச்செல்லாம் நடக்கப் போகுது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்களும் எதனால நடக்கட்டும், பார்த்துக்கலாம் சொல்லி நிம்மதியாக இருக்கீங்க. அது போக்கில் நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா எதையும் நம்மளால் மாற்ற முடியாதில்லை, நாம் தான் மாறிக்கணும். சரி, இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சந்தோஷமான பலன்களை கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும்,
நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், கூட்டுத்தொழில் நன்மை ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாம் முடியும். அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம், நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க. தெய்வ அருளும் பெரியவருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தொழில் மீது ஒரு அக்கறை வரும், வியாபாரத்தின் மீது அக்கறை வரும், லாபத்தை காண முடியும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. மற்ற 5 நாட்கள் சாதகமாக இருக்குது. நிதானமாக செயல்படுங்க அந்த 2 நாட்கள் மட்டும். அதற்கு மேலே சொல்லணும்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்போ வசதி வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும், ஆசைப்பட்டபடி இருக்க முடியும், நல்லபடியாக இருக்க முடியும். 11ஆம் இடத்துல கேது. என்னதான் மற்ற கிரகங்கள் கஷ்டத்தை கொடுக்கட்டும், நெருக்கடி கொடுக்கட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நிம்மதியான நிலையை ஏற்படுத்துவார் கேது. இந்த 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் யோகமான பலன்களை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சரிக்கிறார்கள். அப்போ இதுவே போதுமானது தான். ஆனால் அதே நேரத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல, சனி பகவான் 5ஆம் இடத்துல, ராகு 5ஆம் இடத்துல, புதன் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் இடத்துல ஒரு முயற்சின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த முயற்சியில் பின்னடைவு ஏற்படும், நெருக்கடி ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும். ஒரு பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனை வரலாம், அப்படிங்களா? நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். ஒரு காரியத்தில் இறங்குறீங்க, அங்கே தடையையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை, நடத்தி கொள்ள முடியவில்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பதிவில் நான் பேசியிருக்கேன். ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே ராசிக்குள்ள 6 கிரகங்கள் சஞ்சரிப்பது இந்த வாரம் தான். அப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு, அந்த 5ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் மட்டும்தான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற 5 கிரகங்கள் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடிய அளவுக்கு சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த வாரம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி, போராட்டம் எல்லாவற்றிலும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் அதே நேரத்தில் தேவையான அளவுக்கு எப்படியோ பணத்தை புரட்டுடுவீங்க. நெருக்கடிகள் இல்லாமல் போகும். பயப்பட வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விரைவில் சனி பயிற்சி வரப்போது உங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கும். நினைத்தபடி உங்களால் வாழ முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு பெரிய போராட்டம், நெருக்கடி, சங்கடம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரீங்க. ஏன் பார்த்துக்கிட்டு வரீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க பாருங்க. அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்குங்க. அவருடைய 10ஆம் பார்வை, அவருடைய பார்வை மட்டும்தான் உங்கள் ராசிக்கு. சனி பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது என்ன ஆகுன்னா எல்லாவற்றிலும் தடை, தாமதம், நெருக்கடி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 2.5 வருஷமாகவே போராட்டம் தான் உங்களுக்கு. குறிப்பாக அனுஷத்தில் பண்ணிங்களேன், அப்போது சனி பகவானின் நட்சத்திரமே அது. இன்னும் கூடுதலாக நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. பொதுவாக இந்த 2.5 ஆண்டுகளை எப்படி கடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி. அதன் பிறகு தான் ஒரு நல்ல நிலைமை உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் என்னன்னா ஒரே நேரத்தில் ஒரே ராசிக்குள்ள 6 கிரகங்கள். இது ஒரு மிக போராட்டமான காலகட்டம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நிலைமை நான் சொன்னதே கிடையாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம், அந்த இடத்துல சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்குங்க. 5 கிரகம் ஒரு ராசிக்குள்ளே சஞ்சரித்தாவே நம்ம அப்படியே அலறிட்டு இருப்போம். அப்படியே பூமியை பிறல போகுது, உலகமே அழிய போகுதுன்னு. ஏன் இதை பற்றி இதுவரையிலும் யாரும் பேசலன்னு தெரியல. ஆனால் நமக்கு நெருக்கடி என்பது நிச்சயமாக இருக்கும். 6 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய சுகத்தில், சுகஸ்தானம் இல்லையா விருச்சிக ராசிக்கு, சுகத்தில், சந்தோஷத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். தாயார் இருந்தால் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். நம்முடைய சுகத்தில் பாதிப்பு ஏற்படும். நேரத்தை சாப்பிட முடியாது, நேரத்தை தூங்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது, எதையும் அடைய முடியாது. அப்படியே இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை கிரகங்கள் கொடுப்பாங்க. தாயார் இருந்தால் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் இந்த உறவுகளுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார்.
நாங்கள் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க என்று சொல்கிற அளவுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்குது. கேது 10ஆம் இடத்துல. அந்த 10ஆம் இடத்துக்கு இந்த 6 கிரகங்களுடைய பார்வையும் கிடைக்குது. இப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்குன்னா, செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். மற்றவங்க பார்த்து ஒரு மெமோ கொடுக்குற அளவு இருக்கக்கூடாது. உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த கேட்காதபடி நீங்கள் நடந்துக்கணும். உங்கள் கொடுத்த வேலையை விட மிக அதிகமாக வேலை செய்தாலும் பரவாயில்ல. இந்த நேரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட காலகட்டம். ஓபி அடிக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே சங்கடம் வந்துடும். நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. புரியுதுங்களா? ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டேன். அதே நேரத்தில் மற்ற கிரகத்தையும் பார்க்கணும்ல. சந்திரனுடைய சஞ்சாரம் மிக அவசியமானது. உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறார். சவாலை சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது. எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலை இருக்குது. வழக்கினை வெல்லக்கூடிய நிலை இருக்குது. உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். நண்பர்களால் ஆதரவு, வாழ்க்கை துணையால் ஆதரவு, கூட்டு தொழில் வெற்றி, புரியுங்களா? வெளியூர் பயணத்தில் ஆதாயம். இப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், இது 4 நாட்களும் வாரத்தின் முதல் 4 நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள். என்ன பிரச்சனை தான் சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வாகனத்தில் கொஞ்சம் கவனம் போங்க. பேச்சில் நிதானமாக இருங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு. புதிய முயற்சிகள் வேண்டாம். அப்படி தள்ளி வைக்கிற நாளைக்கு, புரியுங்களா? ஏன்னா மனக்காரர்கள் சந்திரன் 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராமல் சில வேலையில் நம்ம ஈடுபட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்குவோம், நஷ்டப்படுத்திக்குவோம். புரியுங்களா? கொஞ்சம் 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ? வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. மீண்டும் சனிக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். சனிக்கிழமை ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க. புரியுங்களா? நன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பாருங்க. தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் இனிமையாக உங்களை சந்திக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த வாரம் பலன்களை பேசும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு நிறைய ராசிகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்கள் ராசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி, முன்னேற்றம் 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 தான். சில நேரம் தாங்க இப்படி அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். எப்படி? சில நேரம் தான். கன்னி ராசிக்கு பேசினேன், மேஷத்துக்கு பேசினேன், அடுத்து தனுசுக்கு பேசுகிறேன். எதுக்கு? ரொம்ப சந்தோஷமாக. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன். அவர் சகாயஸ்தானத்தில். உங்கள் சகாய ஸ்தானாதிபதி சனி, அவர் சகாயஸ்தானத்தில். ராகு யோகக்காரன் போகக்காரன், அவரும் சகாயஸ்தானத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 3ஆம் இடத்துல. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, விரையாதிபதி செவ்வாய். இந்த பூமி நிலத்தை எல்லாம் உருவாக்கி கொடுப்பவர், வாங்கி கொடுப்பவர், சேர்த்து கொடுப்பவர். இப்படி இவ்வளோ கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்து உங்களை இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, அங்கே கிடக்குது, இங்கே கிடக்குது, எப்படி எல்லா பக்கம் ஆதாயம்தான். ஒரே இடத்துல அப்படியே இறஞ்சி கிடக்கிறத எதை எடுக்கிறது கையில், அப்படி ஒரு நிதானம் இல்லாத நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான நேரம், ஆதாயமான நேரம், மகிழ்ச்சியான நேரம். மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஒரே நேரத்துலங்க 6 கிரகம் ஒரு ராசிக்குள்ள சகாயஸ்தானத்தில். கொரோனாவுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்குள்ள தான் 5 கிரகம் ஒன்றா சமைஞ்சிருச்சாங்க. அதை பற்றி கொரோனா வந்து போன பிறகு தான் சொன்னாங்க எல்லாரும். புரியுங்களா? இப்போ 6 கிரகம் ஒரே வீட்டில். சனி பகவான் வீட்டில், கர்மகாரங்க வீட்டில் 6 கிரகம், அவரை சேர்த்து. அப்போது இந்த 6 கிரகத்தில் 5 கிரகங்கள் உங்களுக்கு அமோகமான, யோகமான, நன்மையான, அதிர்ஷ்டமான பலன்களை வழங்கிடக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் இருக்காங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தானே. நல்லா சேமித்து வச்சுக்கிங்க, சந்தோஷமாக இருங்க. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பதால் முயற்சிகளை கையில் கொஞ்சம் எடுங்க. அப்போ தான் ஆதாயம் பார்க்க முடியும். நல்லா சொல்லிட்டாரே இவர், எல்லாமே கொட்ட போகுது, நம்ம கதவை பூட்டிட்டு வீட்டில் படுத்துட்டு கிடக்கலாம்னு நினைக்காதீங்க. முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பீங்க, பிள்ளைகளோடு நிம்மதியாக இருப்பீங்க, பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், வெளியே போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புரியுங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உடல்நிலை சீராகும், வழக்கு வெற்றியாகும், எதிர்ப்பு விலகும். அப்போது எப்படி பாருங்கள் இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரமும். அஷ்டமாதிபதி தான், ஆனால் சஞ்சரிக்கிற இடம் சாதகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை குஷியாக இருப்பீங்க.
வாரத்தில் முதல் 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல 6 கிரகங்கள். சனிக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு, சனிக்கிழமை மட்டும். அப்போது மற்ற 6 நாட்கள் யோகமாகவே இருக்க போகுது. எல்லாவற்றையும் இந்த வாரத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள், செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து, பொருள் எல்லாவற்றையும் அடையக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விமர்சனம் பண்ணுங்கள், உங்கள் தகவலை சொல்லுங்கள், பதிவு போடுங்க. ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டுருங்கல்ல, உங்களுக்கு நடக்குதா நடக்கலையா, இல்லை நடக்கலைன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிப்போம். இல்லை சுயஜாதத்தில் ஏதாவது கோளாறு, கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த யோகமான பலன்கள் நடக்கணும். உங்களுக்கு நடக்க போகுது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய போராட்டம், நெருக்கடி. வாழ்க்கையில் எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி எதிர்த்துட்டிங்களேன், நமக்கு எதிர்நீச்சல் போட முடியாது. வாழ்க்கையில் இனிப்பும் இருக்கணும், கசப்பும் இருக்கணும். எப்போல்லாம் சங்கடம் நமக்கு வருதோ அப்போ தான் உலகை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உறவுகளை புரிந்து கொள்ள முடியும், உலகை புரிந்து கொள்ள முடியும், நம்முடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ள முடியும், எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள முடியும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துல போயிட்டு 6 கிரகங்கள் வட்டம் அடிக்கின்றார்கள் இந்த வாரத்தில். சனி பகவான் இருந்தார், இருக்காரு. ராகு இருந்தார், இருக்காரு. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல, புதன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 2ஆம் இடத்துல. எல்லாமே பார்த்துங்க, செவ்வாய் ஒரு யுத்தக்காரகன், சூரியன் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர், சனி மந்தக்காரகன், ராகு ஆசைகளை தூண்டிடக்கூடியவர். ஒரு மனிதனுடைய மனசில் இத்தனை விதமான எண்ணங்களையும் உருவாக்கிடக்கூடிய அளவிற்கு 6 கிரகங்கள் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த 6 கிரகம் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது சஞ்சரிக்கட்டும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 8ஆம் இடம்னு ஒன்று பாருங்கள், உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். அந்த அஷ்டமஸ்தானத்திலே முதல்ல ஒருத்தர் இருக்கார். கிரகங்களிலேயே வலிமையான கிரகம் சொல்லுவாங்க, கேது பகவான், ஞான மோட்சக்காரங்க. ஒரு ஞானத்தை கொடுத்துடக்கூடியவர். இந்த உலகத்தை புரிஞ்சிக்கப்பா, மக்களை புரிஞ்சிக்கோ, வாழ்க்கையை புரிஞ்சிக்கோ, இப்படிலாம் இருக்காத, அதுக்காக தான் உனக்கு நான் பாடம் படிக்கிறேன், பாடத்தை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேது. அவர் 8ல் இருக்கார். அந்த 8ஆம் இடத்தை இந்த 6 கிரகம் பார்க்க போகிறாங்க. எப்படிங்க? இந்த 8ஆம் இடத்தை 6 கிரகம் பார்க்க போகிறாங்க, குடும்பஸ்தானத்தில் இருந்து. அப்போது இது ஒரு சோதனையான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம், குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம். இந்த இரண்டுமே இல்லையா, அவமானத்தை ஏதாவது சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு பிரச்சனையை சிக்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியதாக இருக்கலாம், மன ரீதியாக சஞ்சலங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது பண விவகாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக ஏதாயிலும் ஒன்று. அஷ்டமஸ்தானம் உங்களுடைய மறைமுக எதிரில் இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது, அவன் ஏதாவது ரகசியமாக பண்ணுவான், எதிர்ப்பா. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா கேது வேறு 8ஆம் இடத்துல, குரு வக்கரமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சத்துருஸ்தானத்தில். அப்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. இப்போ வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக, நேர்மையாக, வர வர லாபம் வரட்டும் போதும். உத்தியோகத்துக்கு போகிறீங்களா, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க. வெளியூர் பயணம் போகிறீங்களா, நிதானமாக போயிட்டு வாங்க. எதிலும் அவசரம் வேண்டாம். ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறேன், எதிலும் அவசரம் வேண்டாம், நிதானமாக இருங்க. அதே நேரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரத்தையும் பார்க்கணும் நம்ம, அது ரொம்ப அவசியம். சப்தமாதிபதி சந்திரன் உங்களுக்கு, அவருடைய பார்வை எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உழைப்பு அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாட்களும் மிக அதிகபட்சமான நன்மைகளை நீங்கள் காண முடியும். உடலில் நோய் வந்தாலும் அந்த நாளில் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜெயமாகும் உங்களுக்கு. சனிக்கிழமை சந்தோஷமான நாளாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களை பாதுகாக்கின்ற அளவிற்கு இருக்கு. கொஞ்சம் மன ரீதியாக உறுதியாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. கும்பராசி நண்பர்களே, பேசித்தான் ஆகணும் உங்கள்கிட்ட. என்னென்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி,
ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ரொம்ப காலமாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. 7.5 சனி ஜென்ம சனி காலகட்டம். இந்த காலகட்டம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சாணாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ள, புதன் ராசிக்குள்ள 5ஆம் இடத்து அதிபதி, சுக்கிரன் ராசிக்குள்ள, சூரியன் ராசிக்குள்ள. என்ன சொல்கிறது, இந்த 6 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்குள்ள. இந்த 6 கிரகங்களும் உங்களை ஒரு படாத பாடுபடுத்திடுவாங்க. ஏதாகிலும் சங்கடத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வழியில் ஒரு பிரச்சனை முடியுதா, உடனே இன்னொரு வழியில் ஒரு பிரச்சனை உருவாக்கு. இங்கே ஒரு நிம்மதி கிடைக்குதா, உடனே இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்து. ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இது இந்த காலம் போல் சோதனையான காலம், நெருக்கடியான காலம் இனி எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது மாதிரி நிலைமை வரும். நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி 5 கிரக சேர்க்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதன் பிறகு 6 கிரகங்கள் ஒரே நேரத்தில் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு காரகம் இருக்கு. ஒரு வேகம் இருக்கும், ஒருத்தர் விவேகம் இருக்கும், ஒருத்தருக்கு மந்தமான நிலை இருக்கும். இப்போ எந்த வழியில் நீங்கள் போகிறதுனே தெரியாமல் தடுமாறுவீங்க. ஒரு கையில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இது சரியாகுமா, அது சரியாகுமா, ஒரு மனசில் பைத்தியம் பிடிக்கல. அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு கிரகங்கள் செய்கின்ற, கிரகம் கொடுக்கின்ற பலன்கள். அப்போ புத்திசாலியாக நாம் இருந்து விட்டால் இந்த பலன்களை எல்லாம் கிரகங்கள் கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும், நிதானமாக கடக்கணும். கொஞ்சம் யோசித்து யோசித்து வாழ்க்கைக்கு தேவையானது கிடைத்து விட்டால் போதும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, கிரகங்களை வணங்கிட்டு வாங்க. இல்லை ஒரு வேண்டுதல் வச்சுக்கிங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட, இந்த நிலைமை வந்தால் இப்படி என்னை மாற்றம் செய்து கொள்கிறேன். இல்லை ஒரு மாலை போட்டுக்குங்க. திருத்தணி போகிறேன், பழனி போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், இப்படி முடிவு எடுங்க. இந்த சனி பயிற்சி வரப்போகுது, இந்த சனி பயிற்சியின் போது நான் திருவிழா வரேன், அப்படிங்களா, இப்படி முடிவு எடுங்க. அது வந்து அமைதியாக இருங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கடியான வாரம், அதில் மாற்றம் கிடையாது. கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், செலவில் கவனமாக இருக்கணும், குடும்பத்திட்ட கவனமாக இருக்கணும், யாரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம், நட்பு வட்டத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை எதையுமே நீங்கள் செய்யலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை கிரகங்கள் செய்ய வைக்குது. அப்போது கிரகங்கள் நம்ம செய்ய வைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வது எதற்குன்னா நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க முடியும். சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவதற்கு சந்திரன் உங்களுக்கு உதவியாக இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சாதகமான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உழைப்பு அதிகரிக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பிள்ளைகளுக்காக உங்களுடைய வேலைகள் இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகமான நிம்மதியான நிலை இருக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கடக்கணும், அமைதியாக கடக்கணும். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். அப்படிங்களா, உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வர பகவான் பாருங்க, அவர் வேண்டிக்கிங்க. இல்லை குறைஞ்சபட்சம் சனிக்கிழமை போயிட்டு நவகிரகத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாங்க, மனமுருகி வேண்டிக்கிட்டு வாங்க, பைரவரை வேண்டிக்கிங்க. அப்படிங்களா, வேண்டுதல் தான் இந்த நேரத்தில் மிக மிக அவசியமானது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீனராசி நண்பர்கள், உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கார். இந்த வாரம் சொல்கின்ற தகவல் கொஞ்சம் புதுசாக கூட இருக்கலாம். என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன், அவருடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருமளவில் சாதகமாக இருக்குது. முதல்ல ஒரு நல்ல தகவல் சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயத்துக்கு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 நாட்களும் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். கொஞ்சம் வேகமாக செயல்பட முடியும், எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், வேலைகள் கூடுதலாக இருக்கும். சனிக்கிழமை பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும். இது சந்திரன் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற கிரக சேர்க்கை, அதுவும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசிக்குள் ஒரு தனி பதிவே போட்டிருக்க. அதில் உங்களுடைய ராசியும் அதில் இருக்குது. என்னென்னா, 12ஆம் இடமான விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம். அந்த இடத்துல யார் சஞ்சரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்காரு, ராகு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு, இப்போ சூரியன் இருக்கார், உங்களுக்கு செவ்வாயும் இங்கே சஞ்சரிக்கிறார், 4 கிரகம், புதன், சுக்கிரன்.
6 கிரகம் ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் சஞ்சரிப்பது இந்த நேரத்தில். அது உங்களுக்கு விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம். அப்போது விரயம் என்பது பல வழிகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருடு போகலாம், மருத்துவ செலவு ஏற்படலாம், வீண் செலவுகள் ஏற்பட்டு நமக்கு விரயத்தை உண்டாக்கலாம், பிள்ளைகளாலோ அல்லது நம்மை சார்ந்தவர்களாலோ ஏதாவது செலவுகள் ஏற்பட்டு அதற்காக நம்ம பணத்தை செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இல்லை சட்ட ரீதியாக சில பிரச்சனை சந்தித்து அதுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம். செலவு என்பது காத்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 6 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த காலகட்டத்தில் தான். இதன் பிறகு பல வருஷம் ஆகிடும். மறுபடியும் சனி அங்கே வருவது 30 வருஷம் ஆகிடும். புரியுங்களா? இப்போவுமே கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 5 கிரகம் தான் ஒன்றா சஞ்சாரம் பண்ணாங்க. அதன் பிறகு இந்த காலகட்டத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல 6 கிரகங்கள். இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துகின்ற அளவில் சஞ்சரிக்கிறாங்க. நிதானமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மட்டும் கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன நோய் நொடி வந்தாலும் சரி, அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களால் வெளியில் வர முடியும். வழக்கு வந்தாலும் சரி, உங்களால் வெளியில் வர முடியும். உங்களுக்கு மட்டும் 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற காரணத்தினால், அந்த 6ஆம் இடத்தை இந்த 6 கிரகங்களும் பார்க்கின்ற காரணத்தினால் 6ஆம் இடம் வலிமை பெறுகிறது. ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 12ஆம் இடத்துல. உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி அவர் தான், உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் தான். அவர் 12ஆம் இடத்துல அங்கே லாபத்தை கொடுக்கின்ற அளவிற்கு சஞ்சரிக்கிறார். அப்போது ஆடம்பர வாழ்க்கை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும். பணப்பழக்கம் வந்த உடனே செலவு காத்துட்ருக்கும். ஒரு வாகனம் வாங்க முடியும். புரியுங்களா? இதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் உடல்நிலையில் கூடுதலாக கவனத்தோடு இருப்பது நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.